சூப்பரா நம்ம வந்து குற்றாலம் ஒரு வழியா வந்துட்டோம். பெருசா ஒன்றும் ஜாலி இல்லை. ஏன்னு கேட்குறீங்கன்னா, அம்மா வந்து அங்கே சரியா குளிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் நாங்கள். நிறைய வந்து ஸ்பைசஸ் இருக்கு. அல்வா, சிப்ஸ் எல்லாமே இங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாம். ரமேஷ் வந்து பார்டர் கடைக்கு கூப்பிட்டு போறாங்க. என்ன ஏமாத்தி பெரிய இலையை வச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மழையும் தூர ஆரம்பிச்சிச்சு. உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன்ல நிற்கிறோம். எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குற்றாலம் வந்திருக்கோம். இங்க சிவகாசிக்கு ஒரு வேலையா வந்தோம். பக்கத்துல தான் குற்றாலம் அப்படின்னாங்க. உடனே சரி குற்றாலம் போகலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த குற்றாலத்துக்கு கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு குரூப்போட வந்தோம். கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். அது கூட்டத்தோட வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நானே, ரமேஷ், அதுக்கப்புறம் வந்து ரமேஷோட ஃப்ரெண்டு வினோத் இருக்காங்க. ஆனால் கூட்டத்தோட வரும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஒரு புரியலை போட்டுட்டு போகலாம் அப்படின்றதுனால இங்கே வந்து நாங்கள் வந்தோம். செம்ம என்ஜாய் பண்ணி பின்னாடி மலையில் பாருங்க, தண்ணி கொட்டுறது இப்பவே தெரியுது. மேலேருந்து வர்றது தெரியுது. என் கூட வந்து இந்த குற்றாலத்தை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக நம்ம வந்து குற்றாலம் ஒரு வழியாக வந்துட்டோம். ஆனால் பெருசாக ஒன்றும் ஜாலி இல்லை. ஏன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம கூட வந்து குட்டீஸ் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். வரலட்சுமி, அப்பா, அதுக்கப்புறம் பாப்பா எல்லாரும் வந்துருந்தா செம்ம ஜாலியாக இருந்திருக்கும். வரலட்சுமியை இப்போதைக்கு எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. அதனால் வீட்டில் விட்டு வந்துடுறோம். பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் இல்லை. அதுவும் நாங்கள் இங்கே வரவும் டக்குன்னு இங்கே வந்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ். இப்போ கூட பேட்டி கொடுத்தீங்களா? இப்போ 3 பேர் அந்த சென்னையில ஒரு பொண்ணு நீங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா முகப்பரு, தேம்பல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் வலி, கால் ஆணி இதெல்லாம் இல்லாமல் இருக்குமா. தேங்காய் எண்ணெயில் நல்லா கலந்து போடணுமா, பொடி பண்ணி. இது எதுலேருந்து வருது? குறிஞ்சி மரங்களா? குறிஞ்சி மரத்துலேருந்து வருதுங்களா? இங்கே நிறைய ஸ்பைசஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். அது இல்லாமல் மஞ்சள் எல்லாமே கிடைக்கும். கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் வரும்போது வாங்கிக்கலாம். அப்படின்னா இந்த கடாயோடைய பேர் வந்து ஸ்ரீ பாப்பாத்தி ஸ்டோர்னு சொல்லிட்டு நியர்பைலேயே இருக்குது. இங்கே குற்றாலத்துக்கு பக்கத்தில் ப்ராப்ளம் எதாக இருந்தால் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இது மாங்காய் தானே? டக்மக்கா தரமான ஊறுகாய், ஜாதிக்காய் ஊறுகாய்ங்களா? ஜாதிக்காயில் ஊறுகாயெல்லாம் போடுறாங்க. நம்மளும் முடிஞ்ச ட்ரை பண்ணுவோம். மாங்காய் கொட்டை, ஜாதி பத்திரி இந்த சிவப்பு கலரில் இருக்கா, ஜாதி பத்திரி, அதுக்கு மேலே மாங்காய் மாதிரில ஊறுகாய் பண்ணுவோம். ஓ, ஜாதிக்காயில் தான் ஜாதி பத்திரியும் வரும். ஜாதி பத்திரி வரும், அதுக்கு மேலே தான் மாங்காய் மாதிரி தோட்டத்தில் வரும். ஓ, அது அந்த உள்ளே இருக்கிறவ வந்து ஊற்றி எடுப்பாங்க. ஓ, ஊற்றி எடுக்கிறது தான் வந்து இது ஜாதி. இவ்வளோ நாள் தெரியவே தெரியாது. இது வந்து உடம்பு நல்ல வாயு டேஸ்ட் பசி. பாருங்க, ஜாதிக்காய் வந்து எப்படி இருக்கு. ஆனால் இங்கே சூப்பராக இருக்கு. நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே உள்ள விளைச்சல் உள்ள இதில் இதுலேருந்து உரிச்சு எடுக்கிறது ஜாதி பத்திரி. அந்த மேலே இருக்க தோல் தான் வந்து ஜாதி பத்திரி. அது உள்ளே இருக்கிற சதையை வச்சு தான் நீங்கள் இந்த இது ஊறுகாய் போட்டிருக்கீங்க. சோம்பெல்லாம் எவ்வளோ வருதுங்கண்ணா? கிலோ 400. கிலோ 400 ரூபா. மிளகு மிளகு கிலோ 600 ரூபா. மிளகு 600 ரூபா. இது பட்டெல்லாம் பட்டை கிலோ 800 ரூபா. 800. நிறைய வந்து ஸ்பைசஸ் இருக்கு. ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காங்க. பழம்லாம் பாருங்க, சூப்பரா நிறைய கடை இருக்குங்க. என்னென்ன பழம் இருக்கு? அம்மா, இது என்னது? இது அத்தி பழமா? டிஃபரெண்டா வேற ஏதோ பேரு.
நான் போயிட்டு இருந்தா வாங்குவேன். சுக்குமல்லி காஃபி இருக்கு, குளிச்சுட்டு வந்து குடிப்போம், அப்பதான் செமையா இருக்கும். பாதாம் பால் நல்லா குளிச்சுட்டு வந்து சுட சுட வந்து குடிக்கலாம். வடை பஜ்ஜி போண்டா எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. என்ன கோயில் வேணும்? என்ன கோயில்? குற்றாலீஸ்வரர் கோயில் இங்கே வந்து பேக்லேயே இருக்கு. ஸோ இது குளிச்சுட்டு அங்கேயே போய் பார்த்துட்டு நமக்கு போன வாட்டி வந்தப்போ 3 மணிக்கு வந்தோம், அதனால கோயிலுக்கு போக முடியல. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இதோ பையன். சரி சரி. இங்கே வந்து நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது வந்து லேடிஸ் அந்த பக்கம், ஜென்ஸ் இந்த பக்கம். வந்து ஜாலியாக என்னால் குளிக்க முடியல, ஒரே கூட்டம். 2வது நெருக்கி தந்தாங்க. அங்கே ஐந்தருவி இருக்கான், அங்கே போய் குளிக்க போகிறேன். இங்கே பாருங்க அல்வா வாங்கலான்னு கிடைக்கும். அல்வா சிப்ஸு எல்லாமே இங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு மறுபடியும் குளிக்கலாம். அப்படின்னு இந்த பலூன் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. பாப்பாவுக்கு லக்ஷிதாக்கெலாம் இந்த பலூன் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே இது எல்லாமே சிப்ஸு, நேந்திரா சிப்ஸு பாப்பாவுக்கு பிடிக்கும். ஸோ சிப்ஸும் இன்றைக்கி நம்ம வாங்குகிறோம். இந்த காய் நிறைய இருக்குது. ஆனால் இது என்ன காய்ங்கண்ணா? ரம்டான் பழம் காய். ரம்டான். ஓ இது ரம்டானா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள். வினோத், ஃபேமஸான கடை ஏதாவது இருக்கா? அண்ணா இங்கே இருக்கே அப்படின்ற நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்களா அம்மா அங்கே குளிக்க போன இடத்துல. ஒரே தேங்காய் வாசனடா. அம்மா அல்வா கடை பாருங்க, நெய் அல்வா ஃபுல்லாக இந்த கடை தான். சிப்ஸு போடுற முதல்ல வந்து கையில் போடுவாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின். இருங்க உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்க, அப்படியே உள்ளே வச்சாங்கன்னா கடை 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 கடைன்னு வந்துடும் போல. அவங்கெல்லாம் கையில் போட்டுட்டு இருப்பாங்க. நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் வரும்போது. இங்கே பாருங்க, போட்டால் வேலை முடிஞ்சுது. போயிட்டு டேஸ்ட்டே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன என்ன இது 15 நாளைக்கு பிடிச்சு வைக்காம இது 1 மாசம் இதெல்லாம். அது என்ன? பால்கோவா, மில்க் அல்வா. சரி, இது பாதாம் அல்வா, நெய் அல்வா, ஆயில் மிக்ஸ். ஓகே, அது சொல்லிட்டா எப்படி எப்படி செய்யணும்னு கேக்குறாங்க அம்மா. அது சொல்லிட்டா எப்படி? தென்காசியா? ஸோ கைஸ், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ராஜா திருநெல்வேலி லாலா ஹல்வா கடை, அண்ணன் கடையில் தான் நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் யாராவது இங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது ஃபேமஸ் கடை இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு? இது பாதாம் அல்வா. சரிண்ணா. இது முந்திரி அல்வா. சரி. பைனாப்பிள். ஓகே. ஃப்ரூட்டு, மில்க். சூப்பர். நார்மல் அல்வா. என்ன பிரைஸ்ல இருந்து என்ன பிரைஸ் வரைக்கும் இருக்கு? 240, 400, 600, 480, 380, 320. ஆமா, கொரியரும் போடுவீங்களா? கைஸ், அண்ணனுடைய நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்க வேணா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அல்வா சொல்லி கொடுத்தாதான் அம்மா வாங்குவோன்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா இப்படி பண்றீங்க பாவம் மாடு. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ பேர் மறந்துட்டேன், ஐந்தருவியா பழைய அருவின்னு நினைக்கிறேன். பர்ஸா பாத்துக்கலாம். சரிங்க, இது ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ் வந்து கூட மாத்திக்கலாம். இது எந்த இடம் கரெக்டா உங்களுக்கு சொல்றேன், கேட்டுட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐந்தருவியா இதுவான்ட்டு. ஆனா இது என்ன அருவிங்கண்ணா? ஐந்தருவியா? சூப்பர் கைஸ், இது வந்து ஐந்தருவி. அம்மா வந்து அங்கே சரியா குளிக்கலான்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் நாங்கள். ஏன்னா வந்து அம்மா நான் கவனிக்கலாங்கம்மா, சாரி, அங்கே போட்டிருக்கான். ஸோ இப்போ இங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்டர் பரோட்டா கடையில் வந்து சாப்பிட்லான்னு பிளான் வச்சுருக்கோம். ஆனால் அங்கே டைமிங் எங்களுக்கு தெரியல, அங்கே பக்கத்தில் தான். ஸோ இதை முடிச்சுட்டு அங்கே போகிறோம். பாருங்க, நான் காலையிலன்னு சொல்லிட்டு நான் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கு போனாலுமே நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர். நீங்கள் எந்த ஊருங்கக்கா? ஓ ஓ சரி 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 சரி. இங்கே நிறைய பேர் பார்க்குறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த திருநெல்வேலி சைட்லலாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ வந்துட்டோம் அருவிக்கு, போயிட்டு குளிக்கலாம். ரமேஷ் வந்து பார்டர் கடைக்கு போகிறேன்னு என்னை ஏமாற்றி சாப்பிட்டுட்டு கேட்டா ஒரு இது கிடையாது பார்டர் கடை அப்படின்னு.
எனக்கே தெரியாது. அப்புறம் பில்லு கொடுக்கும்போது சொன்னா அண்ணா இதான் பார்டர் கடையாண்ணா. இது இல்லீங்களப்பா, நீங்க முன்னாடியே கேட்டிருக்க வேண்டாமா, 1.5 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா அதான் பார்டர் கடை அப்படின்ட்டாங்க. சோ இப்ப அந்த கடையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்களுக்கே தெரியாது பார்டர் கடை அப்படின்றது. இது அங்க ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு இதுதான் சொன்னாங்க. அப்புறம் உள்ள இருக்க ஒரே கடை அவரே சொன்னாரு, இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போங்க. நான் சொன்னா இல்லைங்களா, இதான் கேரளா ரோடு. திருவனந்தபுரம் வந்து 105 கிலோமீட்டர், இங்க இருந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் டிராவல். இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டாவது வந்துடணும் அந்த பார்டர் கடையை. சாப்பிட்டுதான் இல்ல, பார்த்துட்டாவது வந்துருவோம். சபரிமலை வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் பரோட்டா கடை. அவ்வளோ க்ரௌடா இருக்கு உள்ள. இது தெரியாம நாங்க தப்பான இடத்துல வந்து வாங்கிட்டோம். அம்மா உங்களுக்கு மாம்பழம் வாங்கிக்கோங்க, அதான் சீசனே முடிய போதே. அப்புறம் என்ன, அம்மா வந்து இந்த சீசன்ல சாப்பிடவே உள்ளன்னு ஒரு கோவத்துல இருக்காங்க என் மேல. இந்த சீசன் முடியறதுக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டாவது பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு பார்டர் பரோட்டா கடை இங்க வந்து காமிச்சிடுறேன், பாத்துக்கோங்க. இதுதான் நீங்க வந்தீங்கன்னா என்ன மாதிரி தப்பா போய் சாப்பிடாம கரெக்டான இடத்துல போய் சாப்பிடுங்க. எவ்வளவு க்ரௌடா இருக்கு பாருங்க இதுல. செம்ம க்ரௌடு, ஒரு சீட் கூட அவைலபிள் இல்லை, இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. வெளியவே ஜூஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அவங்க மாம்பழம் போய் வாங்கிட்டு கிளம்புவோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் கடையை மாற்றி போய் சாப்பிட்டு வந்துட்டோம். இதுதான் வந்து உண்மையான பார்டர் கடை. நான் உங்களுக்கு சொன்னேன் அண்ணன்கிட்ட வந்து எப்படி நான் பேர் வந்தது இந்த கடை பேர். இது வந்து தமிழ்நாடுடைய பார்டர் லாஸ்ட்ல இருக்கு. சரி 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 ஏரியால. ஓகே, இந்த ஏரியா பார்டர். ஓகே, எத்தனை வருஷமா இது ரன் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? இது 75 வருஷமா இருக்கு. அப்பா 75 வருஷமா இருக்கான். அண்ணன் கடையில் அங்கே நம்ம பரோட்டா சாப்பிட்டு அண்ணன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ குடிச்சிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து வேற ஒரு கடை நினச்சிட்டு மாறி போயிட்டோண்ணா, தெரியாம. அப்புறம் தான் கேட்டு வந்தோம் இங்கே. ஆனால் அங்கே சாப்பிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இங்கே வரோம் நாங்கள். ரஹ்மான் பரோட்டா ஸ்டால். சாரி ரஹ்மதா, உங்க பேரு? மகேந்திரன். அடி மகேந்திரன் ப்ரோ தான் வந்து நமக்கு இங்க வந்து ஒரு ஜூஸும் போட்டுட்டு இருக்காரு நமக்காக. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சென்னை கிளம்ப வேண்டியதான். ஆனா போட்டிங்களா? ஸோ காய்ஸ் பரோட்டா என்னது பார்டர் பரோட்டா கடையில் வந்து சாப்பிடாம போனா கேரளா பார்டரே நம்மளை மன்னிக்காது. அதனால என்னன்னா அம்மா வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, எனக்கு வந்து ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் வந்தால் இங்கே தான் வந்து ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்றது. ஸோ அதனால வந்து பிரியாணி கொஞ்சம் வாங்கிக்கலாம், போகும்போது கூட நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. எனக்கு எப்படி இருக்கு ஓப்பன் பண்ணி. இலையும் சூப்பரு, உள்ள அவ்வளோ பேர். காடை பிரியாணி, காடை இது எல்லாமே இருக்குங்கம்மா. பெரிய இலையை வச்சு கொடுத்துருக்காங்க. ரைஸ் என்ன ரைஸ்? சீரக சம்பா ரைஸ். அப்படியா? இல்ல பிரியாணி ரைஸ் தெரியலையே. ரைஸ் சூப்பரா இருக்கு பாருங்க ரைஸ். ஒரு சாப்பிட்டு காமிங்கம்மா டக்குன்னு, எனக்கு டெம்ட் ஆகுது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மழையும் தூர ஆரம்பிச்சிச்சு. சுட சுட பிரியாணியை சாப்பிட்டு நாங்க சென்னை கிளம்பிட்டோம். ஊராளிப்பட்டி. ஆமா, அங்க ஒருத்தவங்களை பார்க்க போறோம். ஊராளிப்பட்டி போயிட்டு பார்த்துட்டு தான் நாங்க சென்னை போறோம். ஸோ அடுத்த டைம் கண்டிப்பா நாங்க வரலட்சுமி எல்லாமே கூப்பிட்டுக்கிட்டு குற்றாலம் வரும்போது கேரளா ட்ரிப்பும் பிளான் பண்ணிருக்கோம். ஆஃப்டர் டெலிவரி தான் அது எல்லாமே. 6 மாசம் 8 மாசத்துக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் பாப்பா வந்ததுக்கு அப்புறம் கேரளா ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் எங்களுடைய குற்றாலம் ட்ரிப்பு. இங்கே நீங்க இருக்கீங்க அப்படின்னா கீழே எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த பக்கம் போயிட்டேன் குளிக்கிறதுக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு அந்த தண்ணியில திரும்பி நான் ரிட்டர்ன் ஆறதுக்கு அங்க இழுக்குறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியல. சோ வந்து அவங்க வந்து அம்மா அந்த இதுல குளிக்கலாம்னு சொன்னதுனால உள்ள வரையும் கூட்டு போயிட்டு குளிக்க வச்சு அம்மாவை அனுப்பி விட்டாங்க. இங்க நிறைய பேர். ஆனா இந்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இல்ல இந்த ஊர்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தோம், ஏகப்பட்ட பேரை பார்த்தோங்க. ரொம்ப ஹாப்பி. குற்றாலம்ல இருக்கவங்க எல்லாருக்கும், குற்றாலம் தென்காசி எல்லாத்துலயும் ஒரு கடை கூட சொன்னாங்க ராஜா. கடனே ஒரு ஊர் சொன்னாங்க. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரி, வேஷ்டி, காட்டன் பனியன், பாடி, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல வந்து தயார் பண்ணுவோம். அது எந்த இடம் தெரிஞ்சா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது அங்க வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே. சூப்பரான இந்த வீடியோ வந்து, இந்த டிராவல் வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாங்க இப்ப பிரியாணி சாப்பிடுறோம். அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். Thank you so much. Bye.